எது எனக்கு அந்நியமற்றதோ அதுவே என் தீரா நதி. எதுவெல்லாம் தீராதோ அதுவே அந்நியமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்யாண்ஜி அவர்கள். கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய வாசகர்களுக்கு பிடித்தமானவர் கல்யாண்ஜி அவர்கள். கல்யாண்ஜி அவர்களின் எழுத்துக்கள் பெரும்பாலும் பலருக்கு புரியாமலும் புரிந்தபடியும் இருக்கும். ஸோ சிலருக்கு புரிய வேண்டிய காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ தன்னோட வாழ்க்கையில் நடந்ததை ஸோ அந்த எழுத்துக்களோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒவ்வொரு வாசகருக்கும் எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ ஸோ அந்த போக்கில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவரோட எழுத்துக்கள். பட் அவரோட பார்வை வேறு மாதிரி இருக்கலாம், படிக்கின்ற வாசகர்கள் பார்வை வேறு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் வாசிக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு கவிதையாக தான் இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கவிதை. நீண்ட காலமாக எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த கவிதையை, நீண்ட காலமாகவே முற்று பெறாமல் இருக்கிறது அப்படிங்கிற இந்த கவிதை. ஸோ கல்யாண்ஜி அவர்களின் யதார்த்தமான எழுத்து நடை ஒவ்வொரு வாசகருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும். ஸோ அப்படி என்ன அதில் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் பல அனுபவங்களை வந்துட்டு ஸோ யதார்த்தமான ஒரு எழுத்து நடையில் புரிகிற மாதிரி அழகாக எழுதியிருப்பார். ஸோ அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த கவிதையில் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா கல்யாண்ஜி வந்துட்டு எல்லாருக்கும் பிடித்தமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் அந்நியமற்ற நதி அப்படிங்கிற இந்த கல்யாண்ஜியின் கவிதை தொகுப்பு பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். கல்யாண்ஜி அவர்களின் கவிதை தொகுப்பில் நான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு புத்தகம் அந்நியமற்ற நதி. ஸோ அந்நியமற்ற நதியை வாசித்து நீங்களும் அதில் கால் நனைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். நன்றி.